ஹே ஹாய் ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம காட்டி அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எத்தனை வருஷம் வெயிட் பண்ணாலும் தன்னுடைய மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ட்டு தான் மாமாவை உருகி உருகி காதலிக்கிற ஒரு கிராமத்து பொண்ணு. ஒரு நாள் அவங்க மாமாவோடையும் அந்த மலை கிராமத்துல அவங்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுதுங்க. அங்கதான் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. அப்படி அவங்க மாமா நம்ம ஹீரோயின் கழுத்துல தாலி கட்டலான்னு வரத்துக்கு முன்னாடி அங்க ஒரு கும்பல் வருது. சாதாரண கிராமத்துல இருக்கிற நீ எப்படிடா இந்த வேலையை பார்க்கலாம் சொல்லி அங்கேயே நம்ம ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க போற அவங்க மாமாவை அடிச்சு போட்டுட்டு அங்க இருக்கிற ஒரு பெரிய தூண்லையும் நம்ம ஹீரோயினை கட்டி வைக்கிறாங்க. இதுவும் எப்படி தெரியுமா கட்டி வைக்கிறாங்க? அவங்க ஆடைகள் எல்லாம் அவங்கள மானபங்க படிச்சு தாங்க கட்டி வைக்கிறாங்க. அப்படி ஊருக்கு நடுவுல ஹீரோயினுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு என்ன காரணம், அப்படி அவங்க மாமா என்ன வேலை பார்த்தாரு, அதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் விறுவிறுப்பா நடக்குது அப்படின்றதுதான் இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. இந்த படம் ஓடிடிலேயே தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்குங்க. ரொம்ப நல்ல படம். ஓடிடில பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த கதையில என்ன இருக்குன்றத ஷார்ட்டா பார்த்துடலாம். இன்னும் லைக் கொடுக்கலனா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பார்க்கறது நம்மளோட ஃபிலிம் பை. கொஞ்ச நாளாவே ஆந்திரால இந்த போதைப் பொருட்கள் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குங்க. அப்படி அங்க இருக்கிற மலைகள்ல கிடைக்கிற பச்சை இலைகள்ல கிடைக்கிற போதைப் பொருட்களை அந்த மாநிலம் முழுக்க ரகசியமா வித்து நிறைய மாணவ மாணவிகள் அந்த போதைப் பொருட்களை யூஸ் பண்ற மாதிரியும் அதனால அவங்க வாழ்க்கையே தசை மாறி போற மாதிரியும் அங்க காமிக்கிறாங்க. இதனால மொத்தமா இந்த போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் தடை பண்ணி ஆகணும், இதை உற்பத்தி பண்றவங்களையும் பிடிச்சாகணும், இதை எல்லாத்தையுமே கைப்பற்றணும்னு சொல்லி அதுக்கு ஒரு தனிப்படை போலீஸ்காரங்களையும் அமைக்கிறாங்க. அப்படிதாங்க ஆந்திராக்கும் ஒடிசாக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பார்டரை காமிக்கிறாங்க. அப்படி ஆந்திரா போலீஸும் ஒடிசா போலீஸும் சேர்ந்து ஒரு லாரியை பிடிச்சிருக்காங்க. அந்த லாரியில 2 கட்டு போதைப் பொருட்களை கொண்டு போறாங்க போல. அதை பிடிச்சது இன்ஸ்பெக்டர் பூபதி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ராவ் அப்படின்ற ஒரு கமிஷனர் வராரு. இவரு தலைமையில தான் அந்த டீமை அமைச்சிருப்பாங்க. அவருமே அந்த இடத்துல ஒடிசா போலீஸும் பிடிச்சிருக்கு, ஆந்திரா போலீஸும் பிடிச்சிருக்கு, நம்ம இதை பகிர்ந்து எடுத்துக்கிட்டு மீடியாவுக்கு சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் அந்த லாரியோடைய டீசல் டேங்கை இந்த கமிஷனர் கவனிக்கிறாரு. அதுல ஏதோ ஒரு வினோதம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து அந்த டீசல் டேங்க் உள்ளயும் விடுறாரு. ஆனா அதுக்குள்ள டீசல் இல்லைங்க, கருப்பு கலர்ல ஏதோ லோஷன் மாதிரி இருக்கு. எடுத்து நக்கி பார்த்தா, அட பாவீங்களா, என்னையா மலை மேல கிடைக்கிற பச்சை இலைய இப்படி அரைச்சி லோஷனாலாம் கொண்டு வரீங்க, இதுவும் போதைப் பொருள் தான், இந்த லாரியை சீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இப்ப அவருக்கு கிடைச்ச அந்த லோஷனையும் லேப்ல எல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்றப்போ ஷீலாவதி அப்படின்ற மாதிரி ஒரு சரக்கு இருக்கு போல. அதுதான் டாப் கிளாஸ்ல இருக்கிற சரக்காங்க. அப்படி அந்த ஷீலாவதியை தான் உங்க லிக்விடா மாத்தி கொண்டு வராங்கன்ற மாதிரியும் சொல்ல, இப்படி ஒரு வேலையில தான் அந்த ஆந்திராவுடைய எம்பியை காமிக்கிறாங்க. அந்த எம்பி கொல்கத்தால இருக்கிற ஒரு பிசினஸ் மேனை பார்க்க வராரு. இந்த எம்பிக்கு நிறைய இல்லீகலான டீலிங்லாம் இருக்கோங்க. அதுல ஒண்ணுதான் இந்த போதைப் பொருட்களுடைய டீலிங். இப்ப இந்த பிசினஸ் மேன் கிட்டயும் வந்து ஆந்திராக்கு பக்கத்துல இந்த பச்சை இலைகளை வச்சு ஷீலாவதின்ற மாதிரியான சரக்குலாம் நிறைய கிடைக்குது, அதுல நீங்க காசு முதலீடு போட்டீங்கன்னா கோடி கோடியா சம்பாதிக்கலாம், இந்தியா முழுக்க அதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணலான்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு அந்த பிசினஸ் மேன் ரெடியா இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் ஆந்திரா உள்ள நம்ம நுழைஞ்சிட முடியாது. ஏன்னா ஆந்திரால இருக்கிற காடுகள்ல இதே பிசினஸ் ஒரு அண்ணனும் தம்பியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள மீறி அங்க யாருன்னா பிசினஸ் பண்ணும் தொழில் பண்ணும் நினைச்சா அவங்களோட கதையை அவங்க முடிச்சிடுவாங்க அப்படின்னு நாயுடு அப்படின்ற மாதிரி ஒருத்தரை பத்தி சொல்றாரு. இவரு தாங்க அவரு சொன்ன அண்ணன். இவருக்குன்னு கீழே நிறைய கம்பெனி நிறைய அடியாட்கள்லாம் வச்சு அங்க இருக்கிற காடுகள்ல கிடைக்கிற போதை இலைகளை காட்டிகள் மூலமா பறிச்சுக்கிட்டு வந்து இவர்கிட்ட டெலிவரி ஆயிடும். அதை இவரு பிரிச்சு பிரிச்சு இந்தியா முழுக்க டெலிவரி கொடுப்பாரு. அதுல பயங்கரமா வருமானம் பாப்பாரு. அப்படி இந்த நாயுடுக்கு ஒரு மோசமான தம்பி இருக்காங்க. அவரோட பேரு குந்துல். அண்ணன் கூட பரவாயில்லைங்க, ஆனா இந்த தம்பி ரொம்ப கோவக்காரன். இப்ப கூட அந்த காட்டுல இவங்கள மாதிரியே அந்த பச்சை இலைகளை வச்சு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்ச ஒரு கும்பலையும் அவன் பிடிக்கிறான். அந்த கும்பல் சொல்ல வர்றது கூட கேட்காம அந்த கும்பலோட தலைவனை இவனோட இடத்துல வச்சு போட்டு தள்ளுற மாதிரியும் காமிக்கிறாங்க. சோ இப்படிப்பட்ட கொடூரர்கள் தான் அந்த காடுகள்ல சுத்தி இருக்காங்க போல. இப்போ அதே காடுகள்ல இருக்கிற ஒரு மலை கிராமத்தை காமிக்க, அந்த மலை கிராமத்துல ஒரு பஸ் ஓடிட்டு இருக்குங்க. அங்கதான் நம்ம ஹீரோயினான ஷீலாவதிய காமிக்கிறாங்க. என்னடா ஷீலாவதி பேரு எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதே மலைகள்ல டாப் கிளாஸ் சரக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சரக்குடைய பேரு ஷீலாவதினு சொல்லிருப்போம் பாத்தீங்களா? அதே பேர்ல தான் நம்ம ஹீரோயினுக்கும் வச்சிருப்பாங்க. அவங்க இப்ப ஒரு பஸ்ஸுடைய கண்டக்டரா இருந்து நிறைய பேருக்கு டிக்கெட் கொடுத்துட்டு இருக்க. அப்பதான் அதே பஸ்ல ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஏறாரு. என்னமா ஷீலாவதி, நீயும் நிறைய பேருக்கு டிக்கெட் கொடுக்குற, ஆனா நீ ஒரு கல்யாணத்தை பண்ண மாட்ட, எப்பதான் உங்க மாமா ஓகேன்னு சொல்லுவாரு அப்படின்ற மாதிரியும் கேட்டுக்கிட்டு இருக்க. ஷீலாவதிக்கு அங்க ஒரே வெக்கமா இருக்குங்க. இப்ப அந்த பஸ்லயும் இந்த சட்டைலாம் விக்கிறாங்களா, அப்படி நம்ம மாமாக்கு சட்டை வாங்கிட்டு போலாமேன்னு சொல்லி அவங்க சட்டையெல்லாம் வாங்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்கிற அவங்க மாமா கிட்டயும் அந்த சட்டையை வந்து கொடுக்குறாங்க.
அப்படி நம்ம ஹீரோயினுடைய மாமா யாருன்னா நம்ம விக்ரம் பிரபு இருக்காரு பாத்தீங்களா, அவரு தாங்க. அவருடைய பேரு தேசிங்கு ராஜா. அப்படி இந்த தேசிங்கு ராஜாக்கு ஒரு தம்பி இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோ வேலை பார்க்கற அதே ஹாஸ்பிட்டலுடைய டாக்டராகவும் அவர் தம்பி இருப்பாருங்க. நம்ம ஹீரோயினுக்கும் சரி நம்ம ஹீரோக்கும் சரி அப்பா அம்மாலாம் இல்லைங்க. சின்ன வயசுல இருந்தே இவங்க 2 பேரு தான் உலகமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோவுடைய தம்பிக்கும் திருமணம் நடக்குதுங்க. அதையும் நம்ம ஹீரோ கோலாகலமா நடத்தி வைக்கிறாரு. அடுத்து நம்மளுக்கு தான் திருமணம்ன்ற மாதிரியும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டோம், அவங்க குலதெய்வ கோயில்ல வேண்டிக்கிட்டோம், ஒவ்வொரு நாளும் தான் திருமணத்தை நினைச்சே அவங்க வாடிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்படி ஒரு வேலையில தான் முன்னாடி ஒரு இன்ஸ்பெக்டர் காமிச்சிருப்போம் பாத்தீங்களா, அவரு இந்த மலை கிராமத்துல இருக்கிற காட்டிங்க கிட்ட எல்லாம் வந்து லஞ்சம் வாங்குறாரு. சரியா, ரொம்ப நேரமா காட்டின்னு சொல்றியே, அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? ஒண்ணு இல்லைங்க, இந்த மலை கிராமத்துல இந்த பஸ் வசதி ஜீப்பு வேன் எல்லாம் சில இடத்துக்கு மேல போக முடியாது. அப்ப மலையில இருந்து எதனா லோடு இறக்கணும், லோடு ஏத்திக்கிட்டு போனோம்னா அங்க இருக்கிற மனுஷங்க கிட்ட தான் அந்த வேலையை கொடுப்பாங்க. அப்படி 100 கிலோ 150 கிலோ எல்லாம் சுமந்துகிட்டு காட்டி அப்படின்ற இந்த நபர்கள் தான் அந்த மலைகள்ல இந்த லோடு சர்வீஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களதான் காட்டின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப அவங்களும் முழுக்க இந்த சரக்கு பிசினஸ் தாங்க பண்றாங்க. அதாவது கவர்மெண்ட்டுக்கு தெரியாம மலைகள்ல விளையிற இந்த பச்சை இலைகளையும் இந்த ஷீலாவதிகளையும் பிச்சு, அங்க நான் சொன்ன பாத்தீங்களா ஒரு அண்ணன் தம்பி வில்லனுங்க, அவங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கறதும் அது மூலயமா சம்பாதிக்கிறதும் தான் இந்த மலை கிராமங்கள்ல இருக்கிற எல்லாருமே பண்றாங்க. இதுக்கு போலீஸுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட அப்பப்போ லஞ்சம் கொடுக்கறது உண்டு. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் லஞ்சம் கொடுக்க மறுக்கிறாருங்க. ஏன்னு கேட்டதுக்கு நம்ம ஹீரோ இப்போ இந்த காட்டி வேலையே பண்ணல, நான் இப்போ ஒரு மருத்துவமனையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் வருது. கிராமத்துல இருக்கிற எல்லாரும் காட்டி வேலை பண்றப்போ இவன் மட்டும் ஏன் பண்ணலன்ற மாதிரி கேக்குறப்போ அதுக்கு ஒரு காரணத்தையும் அந்த ஊருக்காரங்க சொல்றாங்க. அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த காட்டி வேலையில 150 கிலோ வரைக்கும் தூக்குறது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தாங்க. அப்படி மலைகள்ல இருக்கிற இந்த சரக்கை எடுத்துக்கிட்டு அவர் டெலிவர் பண்ணலான்னு போறப்போ திடீர்னு போலீஸ் கிட்ட சிக்கிக்கிறாரு. நம்ம ஹீரோ இந்த வேலையை நம்ம ஹீரோயினோடையும் அவங்க அப்பாவோடையும் சேர்ந்து தாங்க பண்ணுவாரு. அப்படி போலீஸ் கிட்ட தப்பிக்க முடியாம மாட்டிக்க அப்படி நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் கூட்டிட்டு வந்து போலீஸ்காரங்க அடின்னு அடிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோக்கோ ஒரு பயங்கரமான விஷயம் கேள்விப்படுறாரு. நடந்த துப்பாக்கி சூட்டுல நம்ம ஹீரோவுடைய அப்பா அங்க போய் சேர்ந்துட்டாராம். இதுல அவர் சுக்குநூறா உடைஞ்சு போறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு நம்ம ஹீரோ வரப்போ நம்ம ஹீரோவுடைய அம்மா, நீங்க இது மாதிரி தடை செய்யப்பட்ட சரக்குகளை மலையில இருந்து எடுத்துட்டு வரதுனால்தான் இப்படி ஆபத்துகள் வருது. இதுல உங்க அப்பாவை இழந்துட்டேன், உன்னை இழக்க நான் விரும்பல, இப்பயே சத்தியம் பண்ணி கொடு, இதுக்கப்புறம் மலைகள்ல விளையிற அந்த பச்சை இலைகளை தொட மாட்டேன், இந்த காட்டி வேலையே பார்க்க மாட்டேன், வேற எதனா வேலையை தான் பாப்பேன்ற மாதிரியும் அவங்க அம்மா சத்தியம் வாங்கிறாங்க. அதுல இருந்துதான் நம்ம ஹீரோ இந்த தொழிலை விடுறாரு. ஹீரோ கூடயே இருக்கிறதுனால ஹீரோயினும் இந்த தொழிலை முற்றிலுமா விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த கமிஷனரை காமிக்கிறாங்க. கமிஷனரும் அவரோட போலீஸ் படையை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு டவுனுக்கு வராருங்க. அங்க ஒரு சேட்டையும் வந்து பாக்குறாரு. அந்த சேட்டு கிட்ட இந்த ஷீலாவதி சரக்கு அப்புறம் மலைகள்ல விளையிற நிறைய இலைகள்லாம் இருக்குங்க. இவர் மப்டியில வந்ததுனால அந்த சேட்டும் இவரு போலீஸ்னு தெரியாம ஏதோ கஸ்டமர் வந்திருக்காருன்னு சொல்லி எல்லாத்தையும் காமிக்க, இதுல அந்த சேட்டை இந்த கமிஷனர் கையும் களவுமா பிடிக்கிறாரு. அவனை அடின்னு அடிச்சு, நீ யார்கிட்ட இருந்து எதனா டெலிவரி வாங்குற, உண்மைய சொல்லுடா அப்படின்ற மாதிரியும் அந்த சேட்டை போட்டு மிரட்ட, அவரும் அந்த இடத்துல இருந்து பயந்துகிட்டு, சார் அந்த டெலிவரி கொடுக்குறவங்க முகத்தை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல, அவங்க விடிகாத்தால இந்த சரக்கெல்லாம் கொண்டு வந்து இங்க வச்சுட்டு போயிடுவாங்க, இந்த சரக்குக்கு நான் பணம் கொடுக்கணும்ல, அந்த பணத்தை பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு மூட்டையில கட்டி வச்சிருவேன் சார், அங்க வந்து அவங்க எடுத்துப்பாங்க, மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல, சரி காலையில வாங்கின சரக்குக்கு நீ பணம் கொடுத்துட்டியான்ற மாதிரியும் அந்த சேட்டு கிட்ட இந்த போலீஸ் கேக்குறாரு. இல்ல சார் நாளைக்கு காலையில தான் கொடுக்கணும்ன்ற மாதிரி அந்த சேட்டு சொல்ல, அப்ப இதையே ஒரு பிளானா வச்சு அந்த பணத்தை இந்த சரக்கு கொடுத்தவன் எடுக்க வருவான்ல, அப்ப அவனை கையங்களமா பிடிச்சிடலான்ற மாதிரியும் நம்ம கமிஷனர் முடிவு பண்றாரு. கட் பண்ணா அடுத்த நாள் அந்த ரயில்வே ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்க இந்த கமிஷனர் முறக்கொண்டு போலீஸ்ல இருக்கிற எல்லாருமே மாறு வேஷத்துல மப்டிலையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அதே ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம ஹீரோவான தேசிங்க ராஜாவும் ஹீரோயின் ஷீலாவதியும் வராங்க. அவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல மப்டியில இருக்கிற இந்த போலீஸ்காரங்க எல்லாரையுமே நோட் பண்றாங்க. உடனே அங்க நம்ம ஹீரோ அவர் போட்டிருக்க சட்டைய ஒரு கூலியோடைய ட்ரெஸ் மாதிரி மாற்றுறாரு. மூஞ்சில ஒரு துணியும் கத்திக்கிட்டு வந்து அங்க மூட்டையில இருக்கிற அந்த பணத்தையும் அவர் எடுக்கிறாரு. அப்பதாங்க தெரியுது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இன்னும் இந்த தொழிலை விடல, இவங்க தான் இந்த சப்ளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. இப்ப இவங்க 2 பேரையுமே அங்க மப்டியில இருக்கிற இந்த போலீஸ்காரங்க பிடிக்கலான்னு போறாங்க. ஆனா அதுக்குள்ள இங்கிட்டு அங்கிட்டு நுழைஞ்சு நம்ம ஹீரோ ஓடுறாரு. ஹீரோயினும் வெளியில ஒரு சின்ன யானை இருக்குங்க, அதையும் ஆன் பண்ணி வைக்க கரெக்டா ஹீரோ வந்த உடனே அந்த வண்டிலையும் ஹீரோ கூட சேர்ந்து தப்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்க உண்மையாலேயே யாரு அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க.
ஆக்சுவலி ஹீரோக்குன்னு ஒரு பெரிய குரூப்பே இருக்கோங்க. அந்த மலை கிராமங்கள்ல பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற காட்டிகள் எல்லாருமே நான் முன்ன சொன்னல ஒரு அண்ணன் தம்பி வில்லனுங்கன்ட்டு அவங்களுக்கு கீழே தான் வேலை பார்ப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் யாருக்கும் தெரியாம தனியா இந்த பிசினஸ அவர் டீமோட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதுல அவரு கோடி கோடியா சம்பாதிப்பாருங்க. இன்னொரு பக்கம் இந்த கமிஷனரும் ஒரு மீட்டிங்க போடுறாரு. அங்க அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டையும் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த பணத்தை ஒரே ஆளு தூக்கிட்டு போனா கிட்டத்தட்ட 150 கிலோ அந்த பணம் மூட்டை இருக்கும். அதை ஒரே ஆள் தூக்கிட்டு போறானா அவன் கண்டிப்பா காட்டியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சந்தேகப்படுறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் தான் போலீஸ்ல இருந்தாலும் அங்க இருக்கிற வில்லனுடைய ஆளாச்சு. அப்படி அவரும் அந்த நாயுடு அப்படின்ற மாதிரி அந்த வில்லன் கிட்ட வந்து நம்மளுக்கு தெரியாம இந்த மலைகள்ல எவனோ பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏதோ காட்டி போல இருக்கு அப்படின்ற மாதிரியும் வத்தி வச்சிடுறாரு. அந்த நாயுடும் காண்டாகி நான் தம்பி கிட்ட நம்ம கிட்ட எத்தனை ட்ரோன் இருக்கோ அத்தனை ட்ரோனையும் அங்க இருக்கிற மலைகள் விடு, எவன் நம்மள தாண்டி பிசினஸ் பண்றானோ அவனோட கதையை முடிச்சிருன்ற மாதிரியும் சொல்ல அப்பதான் நம்ம ஹீரோவுடைய ஊரை காமிக்கிறாங்க. அந்த ஊருக்குள்ள திருவிழா நடக்க போகுதுங்க. அதுக்காக நிறைய பேரு கையில காப்பு கட்டிக்கிட்டும் இருக்காங்க. அவங்க ஊரு வழக்கப்படி யாருக்குன்னா சீக்கிரமா திருமணம் ஆகணும்னா தாலி எடுத்து அந்த பொண்ணு மாப்பிள்ளையோட கையில கட்டணுமா. ஆனா நம்ம ஹீரோயினும் எங்க நம்ம மாமாவோட கையில கட்டினா திட்ட போறாருன்னு சொல்லி அவங்க கையிலேயே கட்டிக்கிட்டு இருக்க. இதையும் ஹீரோ பாக்குறாரு. எவ்வளவு நாள் தான் நமக்காக இந்த ஷீலாவதியை வெயிட் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லி இப்போ ஹீரோயின் கிட்டயும் வந்து நம்ம 2 பேருமே இப்ப நடக்க போற ஊர் திருவிழால திருமணம் பண்ணிக்கலாம், இன்னும் ஒரு வாரத்துல நம்மளுக்கு திருமணம்ன்ற மாதிரியும் அவர் சொல்ல அவ்வளவுதாங்க அங்க நம்ம ஹீரோயின் கண் கலங்கி போறாங்க. இன்னொரு பக்கம் இந்த ட்ரோன் கேமராவையும் அந்த வில்லனுடைய தம்பி அங்க இருக்கிற மலைகள் எல்லாம் விட்டு பார்க்க அப்படி அந்த மலையில இருக்கிற ஒரு குகையில நம்ம ஹீரோவுடைய ஆட்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறதையும் அவர் கவனிக்கிறாரு. கட் பண்ணா இப்ப இந்த குந்துல்ற வில்ல அவருடைய ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த குகைக்குள்ளேயும் போறாரு. அட பாவி காட்டிங்களா, உங்களுக்கு தெரியாம நீங்க இங்க தனி சாம்ராஜ்யத்தையே நடத்துறீங்களா, என்னடா எவ்வளவு ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க, நாங்க கூட எவ்வளவு சரக்க ரெடி பண்ணி வச்சிருக்க மாட்டோமே அப்படின்னு அவருக்கு பயங்கர கோவம் வருது. இங்கேயே நம்ம ஹீரோவுடைய ஆட்கள் எல்லாரையும் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. இங்க நம்ம ஹீரோ இந்த விஷயம் எல்லாம் தெரியாம நம்ம ஹீரோயினுக்கு தாலி வாங்கி கொடுக்கறது புடவை வாங்கி கொடுக்கறதுன்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்பதான் அவருடைய ஆட்கள் அடி வாங்குற விஷயத்த ஒரு பையன் சொல்லி கேள்விப்படுறாரு. இப்ப அந்த இடத்துக்கும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஓட அங்க இருக்கிற குந்துல் கிட்டையும் தயவு செஞ்சு எங்களை அடிக்காத, நம்ம சமரசமா போயிடலாம், உனக்கு தர வேண்டிய பங்கை நாங்க கொடுத்துடுறோம் அப்படின்ற மாதிரியும் நம்ம ஹீரோ கெஞ்சி கேக்குறாரு. ஆனா அந்த குந்துல் ஒரு காட்டி எனக்கு பங்கு கொடுக்கறதா, இந்த மலையே என்னோடது தாண்டா, என்ன தாண்டி நீங்க எப்படா பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லி அவரும் கோவப்பட்டு நம்ம ஹீரோவை போட்டு அடிக்க அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் கொஞ்ச நாளா திருமணம் நேர அவருக்கு தெரியுது. அங்கேயே ஹீரோயினையும் போட்டு அடிக்க வராங்க. இதுல நம்ம ஹீரோக்கு கோவம் வந்து 150 கிலோவை தூக்குற எங்களால உங்களை அடிக்க முடியாதான்னு சொல்லி அங்க இருக்கிற அவங்களுடைய ஆட்களோட சேர்ந்து அங்க இந்த வில்லனுடைய குரூப்பை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அங்க இருக்கிற ஒரு தண்ணியில நம்ம ஹீரோயினும் என் மாமா மேலையா கை வைக்கிறேன்னு சொல்லி இந்த வில்லனை முக்குன்னு முக்கி எடுக்கிறாங்க. கட் பண்ணா இப்ப இந்த வில்லனுடைய வீட்டை காமிக்கிறாங்க. அங்க ஒரு நீச்சல் குளத்துல வந்து இந்த குந்துல நம்ம ஹீரோ தூக்கி போடுறாரு. அங்க ஒரு பொண்ணுமே இருக்காங்க. அவங்க கிட்டயும் நாங்களா காட்டிங்க எங்க கூட பிசினஸ் பண்ணோம்னா சேர்ந்து பண்ணுங்க, எங்களை மிரட்டி பண்ண முடியாதுன்ற மாதிரியும் ஒரு டீல் பேசிட்டு போறாங்க. கட் பண்ணா இப்ப அந்த இடத்துக்கு நாயுடு வராரு, கூட இந்த எம்பி வராரு. எல்லாருக்கிட்டையும் நம்ம நினைச்ச மாதிரி அந்த மலையில இருக்கிற காட்டிகள் சாதாரண ஆள் இல்ல, அவங்களா கிலோ கணக்குல இந்த சரக்குகளை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்கிட்டயே வந்து ஒரு டீல் பேசுறாங்க. முக்கியமா அவங்களுடைய சரக்கெல்லாம் ரொம்ப பியூரா இருக்கு, ஷீலாவதியை மட்டும் தான் அவங்க விக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்பதான் அடி வாங்கின குந்துலும் தான் அண்ணா கிட்ட வந்து நான் தான் அவசரப்பட்டு அவங்க கூட சண்டை போட்டுட்டேன், நம்ம அவங்களோட சேர்ந்து அந்த பிசினஸ் எப்படின்னா அடைய பார்ப்போம், அதுல நம்மளுக்கு பல கோடி லாபம் வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு அந்த அண்ணனான நாயுடுவும் இம்ப்ரெஸ் ஆக இப்பதான் அந்த ஊருக்காரர் ஒருத்தர் இருக்காருங்க, அவரை கூப்பிட்டோம் நம்ம ஹீரோவை பத்தியும் ஹீரோயினை பத்தியும் கேக்குறாங்க. அவருமே நம்ம ஹீரோயினுடைய பேரு ஷீலாவதி, எதுக்கு அவங்களுக்கு அப்படி ஒரு பேர் வந்ததுன்னா ஹீரோயினுடைய அம்மா கர்ப்பமா இருக்கிறப்போ அவங்களுக்கு வலி ஏற்பட்டது. அந்த ஊரு வழக்கப்படி யாரு கர்ப்பமானாலும் அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு தூண்ல கட்டி வச்சுட்டு மலைகள்ல இருக்கிற அந்த ஷீலாவதி இலைகளை எடுத்துட்டு வந்து அந்த இலைகளை கொளுத்தி அங்க பிரசவம் பார்ப்பாங்களாம். அப்படிதான் ஹீரோயினோட அம்மாக்கும் பார்த்திருக்காங்க. ஆனா அதுல ஹீரோயினுடைய அம்மா தவறி இருக்காங்க, ஹீரோயின் பிறந்திருக்காங்க. அந்த இலைகள்னாலேயே ஹீரோயின் பிறந்ததுனால அந்த இலையுடைய பேரே ஹீரோயினுக்கு வச்சிருக்காங்க. அப்படி ஹீரோயின் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அவங்கள பாத்துக்கிறது அவங்க மாமாவான ஹீரோ தானா. அவங்களுக்கு இன்னும் 2 நாள்ல திருமணம்ன்ற மாதிரி எல்லாத்தையும் இப்ப அந்த ஊருக்காரர் சொல்லி அந்த நாயுடுவான மெயின் வில்லனும் கேள்விப்படுறாரு. சரி அவங்க சொன்ன மாதிரியே அவங்க கூட சேர்ந்து நம்ம பிசினஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணி இப்ப மறுபடியும் அந்த மலைக்கு நம்ம வில்லனுடைய கும்பல் வராங்க. அப்படி அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் பார்த்து என் தம்பி தான் உங்களை அவசரப்பட்டு அடிச்சிட்டான், நான் உங்க கூட சேர்ந்து தொழில் பண்ண விரும்புறேன், நீங்க தயாரிக்கிற சரக்கெல்லாம் எனக்கு டேஸ்ட் பண்ண கொடுக்குறீங்களான்னு கேட்க அதை டேஸ்ட் பண்ணி பாக்குறப்போ அவருக்கு அப்படி ஒரு போதையா இருக்குங்க. எங்களுக்கு உடனே ஒரு 100 கிலோவை ரெடி பண்ணுங்க, 1 மாசத்துல உங்களால அது முடியுதான்னு பாக்குறேன், அப்படி அது முடிஞ்சதுன்னா அடுத்தடுத்து நிறைய ஆர்டர் கொடுக்குறேன்ற மாதிரியும் அவர் பேசிட்டு போறாரு. போறப்ப வேற நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் திருமணம்ல, அதனால ஒரு நெக்லஸையும் கிஃப்டா கொடுத்துட்டு போறாருங்க.
கட் பண்ணா அந்த ஊருடைய திருவிழா நடக்குது. அந்த திருவிழால நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் திருமணத்துக்கான ஏற்பாடும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி மாலையெல்லாம் போட்டு அவங்களோட முறைப்படி இவங்க திருமணம் பண்ணலான்னு வர, ஆனா அங்க திடீர்னு ஏதோ ஒரு வெடிகுண்டு வெடிக்குதுங்க. அதுல அங்க இருக்கிற மக்கள்லாம் செதறி ஓடுறாங்க. இப்ப ஹீரோவுடைய ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த காட்டிகள், அவங்க எல்லாரையுமே ஏதோ ஒரு கும்பல் வந்து போட்டு தள்ளுற மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது அந்த கும்பல் வேற யாரும் இல்ல, அந்த வில்லன் நாயுடுடைய தம்பி குந்துல் தாங்க. ஏண்டா என் மேலேயே கை வச்சுட்டு எங்களுக்கு சமமாவே பிசினஸ் பண்றீங்களா? இந்த சந்தர்ப்பத்துக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உங்க கதையை இப்பயே முடிக்கிறேன்னு சொல்லி அங்க ஹீரோ கூட இருந்த எல்லாருடைய கதைகளையும் லைனா முடிச்சுக்கிட்டு வராங்க. இத பாக்குற ஹீரோ ஹீரோயினுக்கும் பயங்கர அதிர்ச்சியா இருக்குங்க. ஒரு கடத்துல ஹீரோயினையும் அங்க இருந்து கடத்திக்கிட்டு போறாங்க. ஹீரோவும் என்ன பண்றதுன்னு புரியாம அந்த ஜீப்புக்கு பின்னாடியே ஓடி வர, எப்படியோ குறுக்கு வழியில எல்லாம் வந்து அந்த ஜீப்பையும் தடுத்து நிப்பாட்டுறாரு. ஒரு கையில வேற ஒரு பெரிய அருவா இருக்குங்க. அதை எடுத்துக்கிட்டு தாக்கலான்னு வர, அப்ப திடீர்னு இன்னொரு ஜீப் வந்து ஹீரோவை இடிக்குது. அதுல இருந்து அந்த மெயின் வில்லனான நாயுடு வந்து இறங்குறாருங்க. ஏண்டா உங்களுக்கு சரிசமமா பிசினஸ் பண்ற அளவுக்கு நாங்க வந்துட்டோமா? இந்த மலையே எங்களதுதான், நீங்க பண்றதை எங்களால பண்ண முடியாதா? என் தம்பி மேலையா கை வைக்கிற அப்படின்னு சொல்லி அவரும் நம்ம ஹீரோவை போட்டு அடி அடின்னு அடிக்க, இதுல ஹீரோ நிலகுலைஞ்சு போறாரு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ கண்ணு முன்னாடியே நம்ம ஹீரோயினை மானபங்கப்படுத்துறாங்க. அப்படி ஹீரோயினை கொண்டு வந்து, உன்னை உங்க அம்மா எந்த இடத்துல பிரசவம் பார்த்தாங்களோ அதே தூண்ல கட்டி வைக்கிறேன்னு சொல்லி அந்த தூண்லையும் கட்டி வைக்கிறாங்க. ஹீரோவும் அந்த இடத்துல எல்லாரையும் அடிச்சுட்டு ஹீரோயினை காப்பாத்தாலான்னு வர, ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோவையும் சுட்டுறாங்க. ஆமாங்க, ஹீரோ அங்க சரிஞ்சு விழறாரு. குந்துல் இருக்கான் பாத்தீங்களா, அவனும் இவனுக்கு உசுறு உனக்கு மானம்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோவை முழுசா மானபங்கப்படுத்தி அந்த தூண்ல கட்டி வச்சுட்டு அங்க ஹீரோவோட கதையும் முடிச்சுட்டு, இதுக்கப்புறம் நாங்க பண்ற பிசினஸ்ல நீங்க தலையிடவே கூடாது, நீங்க எப்பவுமே எங்களுக்கு அடிமையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம். அங்க இருந்து கிளம்ப, இதுல ஹீரோயினோட வாழ்க்கை முற்றிலுமா மாறுதுங்க. இப்ப இந்த போலீஸ் கமிஷனர் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே நம்ம ஹீரோ பத்தியான தகவல் எல்லாம் கேள்விப்பட்டு அவரோட தம்பிய வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல பிடிக்கிறாரு. சொல்லுடா, உன்னுடைய அண்ணன் சம்பாரிச்ச அந்த கோடி கோடி காசெல்லாம் எங்க இருக்கு, உன் அண்ணன் எங்க இருக்கான்னு கேட்க, அப்பதான் அவருமே நம்ம ஹீரோவை பத்தி ஒரு உண்மையை சொல்றாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ கோடி கோடியா சம்பாரிச்சது எல்லாத்தையும் அந்த கிராமத்துக்காக தாங்க செலவு பண்ணிருப்பாரு. அந்த கிராமத்துல பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்திருப்பாரு. அதுக்காக மந்திரிகளுக்கு கோடி கோடியா காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்திருப்பாரு. மருத்துவமனை கட்டியிருப்பாரு. இது எல்லாம் எங்க அண்ணா அந்த பிசினஸ் பண்ணதுனால்தான்ற மாதிரியும் அந்த கமிஷனர் கிட்ட சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுமே ஒரு சிவப்பு கலர் புடவைய கட்டுறாங்க. அப்படி நம்ம ஹீரோவுடைய சமாதிக்கு முன்னாடி உட்காந்தோம் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க உண்மையாலேயே நம்ம ஹீரோவோட அம்மா சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ முற்றிலுமா இந்த தொழிலை விட்டுருப்பாரு. ஆனா மறுபடியும் அவர் இந்த தொழிலை கையில எடுத்ததுக்கு ஒரு தாய் தாங்க காரணம். அவங்க கிராமத்துல பயங்கர ஏழ்மைங்க, படிப்பறிவு இல்லாம மருத்துவமனை வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இந்த நிலை மாறத்துக்கும் இதெல்லாம் சரியாகிறதுக்கும் தான் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்க பேசி நம்ம மறுபடியும் இந்த பிசினஸ பண்ணணும், அதுவும் நம்மளே ஓனா பண்ணணும்ன்ற மாதிரியும் எவ்வளவு நாள் இதை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அப்படி நம்ம ஹீரோவுடைய சமாதி முன்னாடி நம்ம ஹீரோயின் இதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, இப்ப நம்ம ஹீரோ கட்ட வர தாலியையும் தன்னுடைய கையில கட்டிக்கிட்டு அவங்க ஊருடைய சிம்பிள்ல பச்சை குத்திக்கிட்டு நேரா எங்கேயோ கோவமா நடந்து வராங்க. அப்படி நேரா நம்ம ஹீரோ இந்த பிசினஸ் எல்லாம் பண்றதுக்கு ஒரு குகையில இருப்பாரு பாத்தீங்களா, அந்த குகைக்கு தாங்க வராங்க. இப்ப அந்த குகைய வில்லனுடைய ஆட்கள் சுத்தி வளைச்சி அந்த பிசினஸ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க, அதையும் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கோவமா பாக்குறாங்க. டேய் இந்த பொண்ணுடா, ஏமா உன்னை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தானே மானபங்கப்படுத்தி கட்டி வச்சாங்க, அதுக்குள்ள ட்ரெஸ் போட்டு வந்த, இந்த படம் கூட நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் நக்கலா பேச, இதுல ஹீரோயினுக்கு பயங்கர கோவம் வருதுங்க. அது வரைக்கும் ஷீலாவதியா இருந்தவங்க அதுக்கப்புறம் அருந்ததியா மாறுறாங்க. அப்படி ஜக்கமாவா மாறி அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே சூறையாடுறாங்க. அப்படி அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் மிஞ்சிறாருங்க. அவருமே மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்க. அப்படி அவரை வந்து பாக்குறப்போ இந்த அண்ணன் தம்பி வில்லன்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் இப்ப நம்ம ஹீரோயின் அருந்ததியா மாறினதை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம அன்னைக்கே அவளோட கதையை முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்க, அப்பதான் அதே இடத்துல இவங்களுக்கு ஆதரவா ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார் பாத்தீங்களா, அவரை ஏவி விடுறாங்க. அப்படி அந்த இன்ஸ்பெக்டரும் எப்படின்னா நம்ம ஹீரோயினை பிடிச்சாகணும்னு சொல்லி அந்த ஊருக்குள்ள வர, ஆனா ஹீரோயின் தலைமறைவா இருக்காங்க. ஓ, அவ தலைமறைவா இருக்காளான்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோவுடைய சமாதி இருக்கு பாத்தீங்களா, அந்த சமாதியையே இந்த இன்ஸ்பெக்டர் இடிக்கிறாருங்க. இப்ப அவ என்ன தேடி வருவா, அப்படி என்ன தேடி வரப்போ நான் பிடிச்சிடுறேன்ற மாதிரியும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படி இவர் ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கும் போதோ அங்க ஒரு தரமான சம்பவம் நடக்குதுங்க. அங்க நம்ம ஹீரோயின் இவரை தேடி வராங்க. அப்படி அந்த இடத்துல வச்சு ஹீரோயினோட கதையை முடிக்கலான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் இந்த இன்ஸ்பெக்டரோட கதையை முடிக்கிறாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் ஷீலாவதி காட்டுக்குள்ள இந்த சம்பவத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற விஷயமும் அந்த கிராமத்துக்காரங்க எல்லாருக்கும் தெரியுது. எல்லாரும் ஷீலாவதிக்கு தாங்க சப்போர்ட் பண்றாங்க. இப்ப இந்த விஷயத்தையும் வில்லன் கேள்விப்பட
அப்பதான் ஓப்பனிங் சீன்ல கல்கத்தால ஒரு பிசினஸ் மேன் இருப்பாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் வந்து இந்த வில்லனான நாயுடு கிட்ட பேசுறாரு. நான் உங்க நிலைமையில இருந்திருந்தா தேவையில்லாம அந்த பையனை போட்டு தள்ளியிருக்க மாட்டேன். அவன் கூட சரிசமமா பேசி அவனோட பிசினஸ கொஞ்சம் கொஞ்சமா நான் என் கைக்குள்ள போட்டிருப்பேன். நீங்க முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிருக்கீங்க, மறுபடியும் அதை பண்ணாதீங்க. அந்த பொண்ணை போட்டு தள்ள பாக்காதீங்க, அவ கூட சமரசமா பாருங்க, அவளை கூப்பிட்டு பேசுங்கன்ற மாதிரியும் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இங்க இந்த போலீஸ் கமிஷனர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் இன்னும் நம்ம ஹீரோயினை தாங்க தேடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இப்போதான் நம்ம ஹீரோ போய் சேர்ந்த விஷயம் எல்லாம் தெரியும். அப்படி நம்ம ஹீரோவோட தம்பி வீட்டுக்கும் இந்த கமிஷனர் வந்திருக்க, ஷீலாவதி எங்க இருக்கான்னு உனக்கு தான் நல்லா தெரியும், ஒழுங்கு மரியாதையா சொல்லு, ஷீலாவதி எங்க இருக்கா அப்படின்ற மாதிரியும் விசாரிக்க, அவனும் அங்க தெரியாதுன்னு சொல்ல, ஆனா உண்மையாலேயே நம்ம ஹீரோயின் அப்போ அந்த தம்பியோட வீட்டுல தாங்க இருப்பாங்க. நாளைக்குள்ள ஷீலாவதி நாயுடுவோட வீட்டுக்கு வரலனா உன்ன நான் கைது பண்ணிடுவேன்ற மாதிரியும் ஹீரோ தம்பியை போட்டு இந்த கமிஷனர் மிரட்டுறாரு. அதன்படி இப்ப நம்ம ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம அடுத்த நாளுமே இந்த நாயுடுவோட வீட்டுக்கும் வராங்க. அப்படி ஹீரோயின் வந்ததும் முதல்ல இந்த கமிஷனர் தான் பாக்குறாரு. ஹீரோயின் வரப்பவே ஒரு துப்பாக்கியோட வருவாங்க. அந்த துப்பாக்கியையும் இப்ப இந்த கமிஷனர் வாங்கி வச்சுக்கிட்டு அங்க நாயுடுவையும் கூப்பிடுறாரு. உங்ககிட்ட சமாதானம் பேசுறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். இந்த நாயுடு உங்ககிட்ட ஏதோ சமரசமா போகணுமா, அவருக்கு என்ன சொல்றாருன்னு கேளுன்னு சொல்லிட்டோம். கமிஷனர் அங்க இருந்து மொட்டை மாடிக்கு போக, இப்ப நாயுடுவும் நடந்த விஷயத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம 2 பேருமே பார்ட்னர்ஸ் ஆயிடலாம், அப்படி என் கூட சேர்ந்துரு அப்படின்ற மாதிரியும் சமாதானம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனாலுமே நம்ம ஹீரோயினுக்கு அந்த கோவம் அடங்கல. இந்த நாயுடுவால தானே நம்ம ஹீரோ போய் சேர்ந்தாரு, இவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அங்கேயே ஒரு கண்ணாடி பாட்டில உடைச்சி அங்க நாயுடுவோட கதையே நம்ம ஹீரோயின் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள போட்டு தள்ளுறதுக்கு நாயுடுவோட ஆட்கள்லாம் வர அங்கிருந்து ஒரு துப்பாக்கியை வச்சு சுட்டு தப்பிக்கிறாங்க. இதுல ஹீரோயினுக்கு குண்டடி வேற பட்டுருதுங்க. அப்படியும் அங்க இருக்கிற ஜீப்பை எடுத்துக்கிட்டு ஹீரோயினும் வேகமா போக அந்த ஜீப்பையும் சேஸ் பண்ணிக்கிட்டு வந்து இந்த நாயுடுவோட ஆட்கள் ஹீரோயினை போட வராங்க. ஆனா அங்க இந்த டான்ஸ் மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு, அவரு வந்து ஹீரோயினை காப்பாத்துறாரு. அப்படி அங்க குண்டடி பட்ட ஹீரோயினையும் அங்க இருக்கிற மலை கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு வைத்தியெல்லாம் பார்த்து ஓரளவுக்கு அவங்கள காப்பாத்த, ஆனாலும் ஹீரோயின் இன்னும் மயக்கத்துல தாங்க இருக்காங்க. அந்த மயக்கத்திலையும் தான் மாமாவோட அவங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி நிறைய கனவுலாம் காண்றாங்க. அந்த கனவுலையும் அவங்க மாமா வந்து நம்ம காட்டிகளா எதுக்கு தெரியுமா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, நம்ம இந்த தவறான வேலையை பார்க்கறது தான், நம்ம பிறந்ததுல இருந்து போய் சேர்ற வரைக்கும் இந்த மலைகள்ல கிடைக்கிற இந்த போதை இலைகளை பறிச்சுட்டு போய் கொடுக்குற வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதனால எத்தனையோ குடும்பங்கள் சீரழிஞ்சு போகுது. அந்த குடும்பத்துடைய சாபத்தினால தான் நம்ம இப்படி இருக்கோம். அதனால இந்த காட்டிகள் எல்லாருமே சேர்ந்து இந்த வேலையை விடணும், எல்லாரும் வேற வேற நல்ல வேலைக்கு போகணும். இப்போ இங்க நான் இல்லனாலும் ஏன் சார்பா நீ அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள நல்வழிக்கு நீ தான் திருத்தணும்ன்ற மாதிரியும் ஹீரோயின் கிட்ட அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அந்த நாயுடுவோடைய தம்பி குந்துல் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே தான் அண்ணா போய் சேர்ந்ததுக்காக பயங்கரமா கோவப்படுறாரு. அந்த ஷீலாவதிய சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இன்னும் அவரோட ஆட்கள் எல்லாம் அனுப்பி நாலா பக்கமும் நம்ம ஹீரோயினை தேட, ஹீரோயின் இன்னும் மயக்கத்துல இருக்கிறதுனால அங்க ஒரு மலை ரயில்ல நம்ம ஹீரோயினை இந்த டான்ஸ் மாஸ்டர் கூட்டிட்டு போறாரு. அதை எப்படியோ அந்த கும்பல்ல இருக்கிற ஆட்கள் எல்லாம் பாத்துறாங்க. தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட கதையை முடிச்சிடலான்ற மாதிரி பார்க்க, அப்பதான் ஹீரோயினுக்கு நினைவு வருதுங்க. மறுபடியும் அவங்க ஜக்கமாவா அவதாரம் எடுத்து தன்னை போட்டு தள்ள வந்த எல்லாரையும் அவங்க போட்டு தள்ளுறாங்க. இப்ப இந்த குந்துல் கேள்விப்பட அதுல இன்னும் அவருக்கு வெறி ஏறுதுங்க. அதுக்கப்புறத்துல இருந்து தான் மாமா சொன்ன மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த கிராமத்துக்காரங்களெல்லாம் திருத்துறாங்க. அப்படி முதல்ல அவங்க கிராமத்துக்கே வந்து நம்ம இதுக்கப்புறம் இந்த காட்டி வேலையை பார்க்க கூடாது, சுயமா தொழில் பண்ணி நம்மளே சம்பாதிக்கணும், இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம்ன்ற மாதிரியும் புரிய வைக்க, ஆனா அதை கேட்கவோ எல்லாரும் மறுக்கிறாங்க. நாங்க இதை பார்க்கலனா நானும் உன் மாமா மாதிரி போய் சேர வேண்டியதுதான், எங்களால பார்க்காமலாம் இருக்க முடியாதுன்ற மாதிரியும் மறுக்க, அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒவ்வொரு கிராமத்துக்கும் வந்து நிறைய விஷயங்களை பேசுறாங்க. நிறைய பேருக்கு பிரச்சாரமா பண்ணி இந்த வேலையை பார்க்க விடாம தடுக்கணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா உண்மை ஒரு நாள் வெல்லுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படி அந்த கிராமத்துல அவங்க பேசுறதெல்லாம் பார்த்து சில இளைஞர்கள் மாறுறாங்க. அவங்களாம் நம்ம ஹீரோயின் கூடயும் வந்து சேர்றாங்க. அப்படி அவங்க மூலயமா கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கிராமத்து மக்களையும் ஹீரோயின் திருத்திக்கிட்டே இருக்க, அதுல ஒரு கிராமம் மொத்தமா மாறி இதுக்கப்புறம் நாங்க காட்டி வேலைக்கு போக மாட்டோம், சுயமா நல்ல வேலைக்கு போய் எங்க குடும்பத்தை பாத்துக்கிறோம்னு சொல்லி அந்த கிராமத்தை சுத்தி இருக்கிற அந்த பச்சை இலைகள் எல்லாத்தையும் அவங்க எரிச்சிடுறாங்க. இதெல்லாம் இந்த குந்தலுக்கு பயங்கர கோபத்தை ஏற்படுத்துது. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஒரு கடையில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, அங்க நம்ம ஹீரோயினை கைது பண்றதுக்கு அந்த கமிஷனர் வந்துடுறாருங்க. ஹீரோயினும் அங்க ரொம்ப பயப்பட, அப்பதான் கமிஷனரே நம்ம ஹீரோயினோட ஆளுதான்ற மாதிரியும் புரியுது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் இந்த நாயுடுவோட ஆட்கள் கிட்ட ஒரு கடத்துல மாட்டிருப்பாங்கல்ல, அப்ப இந்த கமிஷனர் தான் வந்து அங்க மயங்கி கிடக்கிற
ஹீரோயினை காப்பாத்தி இந்த டான்ஸ் மாஸ்டர் கிட்ட சேர்த்திருப்பாரு. அதை தெரிஞ்சோ ஹீரோயின் அங்க சென்டிமெண்டா ஃபீல் பண்றாங்க. இன்னொரு பக்கம் குந்துல் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே அங்க இருக்கிற ஒரு கிராமத்துக்கு வந்து, என்ன இப்பெல்லாம் யாரும் காட்டி வேலைக்கே வரதில்ல, நிறைய சரக்கு அங்க இருக்கு, எல்லாரும் கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஆனா அங்க இருக்கிற மக்களும் எங்களால வரவே முடியாதுன்ற மாதிரி மறுக்க, எங்க உசுரே போனாலும் இதுக்கப்புறம் அந்த வேலையை பார்க்க மாட்டேன்ற மாதிரியும் சொல்றாங்க. இதுல இந்த குந்துலுக்கு பயங்கர கோவம் வந்து அங்க ஒட்டுமொத்த கிராமத்தையே அவரு போட்டு தள்ளுறாருங்க. சம்பவ இடத்துக்கு வர ஹீரோயினும் நொந்து போறாங்க. இதுக்கு மேல என்ன பண்றதுன்ற மாதிரி கேக்குறப்போ, இதுக்கு எல்லாம் தடையா இருக்கிற அந்த குந்துலோட கதையை முடிக்கணும், அதுக்கு நம்மளும் ஒரு காட்டியா மாறணும் அப்படின்ற மாதிரியும் முடிவெடுக்கிறாங்க. இப்ப இந்த கிராமத்துக்கு நடந்த சம்பவத்து மூலயமா பக்கத்து கிராமத்துல இருக்கவங்களாம் பயந்து போய் மறுபடியும் அந்த வேலை பார்க்க போக, அப்படியே அந்த கூட்டத்தோட கூட்டமா நம்ம ஹீரோயினும் அவங்க குழுவும் அங்க போய் கலகுறாங்க. அங்க குந்துலுடைய ஆளும் அங்க கூட்டத்துல இருக்கிற ஹீரோயினை பார்த்து அரண்டு போக, உடனே குந்துலுக்கு போன் பண்ணியும் இந்த கூட்டத்துக்குள்ள ஹீரோயினும் இருக்காங்கன்ற மாதிரியும் தெரியப்படுத்துறாரு. இப்ப குந்துலும் அந்த இடத்துக்கு அடிச்சு பிடிச்சு ஓடி வராரு. அவங்களோட ஆட்களுக்கு எல்லாம் சொல்லி நம்ம ஹீரோயினையும் போட்டு தள்ள சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் அங்க நம்ம குந்துலோட ஆட்களோடையும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஹீரோயினோட அவங்க டீம் வேற இருக்கும்ல, அவங்களும் அங்க திருப்பி அடிக்கிறாங்க. அப்படி அடிச்சுக்கிட்டே அங்க இருக்கிற மற்ற காட்டிகள் கிட்டையும், இன்னும் எத்தனை நாள் தான் இவங்களுக்கு அடிமையா இருக்க போறோம், நமக்கான சுதந்திரம் நம்ம கையில தான் இருக்கு, எதுவுமே போராடாம கிடைக்காது, முதல்ல பயப்படாதீங்க, 100 கிலோ சரக்க தூக்குற உங்களால இந்த 80 கிலோ ஆட்களை அடிக்க முடியாதான்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே நம்ம ஹீரோயின் அவங்க பக்கம் திருப்பி, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற அந்த குந்துல நம்ம ஹீரோயின் அவங்க கையால அடிக்கிறாங்க. எப்படி தான் கண்ணு முன்னாடி தன்னுடைய காதலனை போட்டு தள்ளினானோ, அதே மாதிரி அங்க ஒரு நெருப்புல இந்த குண்டுல எடுத்துட்டு வந்து ஹீரோயின் போட்டு அவனோட கதையையும் முடிக்க, அவ்வளவுதாங்க. அதுக்கப்புறம் அந்த காட்டிகள் எல்லாருமே சேர்ந்து அந்த சரக்கெல்லாம் கொண்டு போவாங்க பாத்தீங்களா, அதை மொத்தமா வச்சு கொளுத்துறாங்க. மீதி இருக்கிற சரக்கையும் இந்த போலீஸ்காரர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதையும் இந்த போலீஸ்காரர் மொத்தமா கொளுத்துற மாதிரியும், அதுக்கப்புறம் இந்த கொல்கத்தா பிசினஸ் மேன் மறுபடியும் கொல்கத்தாக்கே ஓடுற மாதிரியும், இதுக்கப்புறம் இந்த காடுகள்ல எந்த ஒரு தவறான விஷயமும் நடக்காம மொத்தமா நம்ம ஹீரோயின் பாத்துக்கிற மாதிரியும் அங்க காமிச்சு இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.